الله الرحمن الرحيم. قال الشافعي رحمه الله: شقوت إلى وقيع سوء حفظي فأرشدني إلى ترك المعاصي إلى آخر الكلام. இதுக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பார்வை சம்பந்தமான அதை கட்டுப்படுத்துவது சம்பந்தமான சில செய்திகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அவர்களுடைய உஸ்தாதாக இருந்த வக்கீ ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு நாள் இவங்க போய் இருந்து, நான் மனனம் செய்யக்கூடிய விஷயங்களில் தற்காலங்களில் கொஞ்சம் மறதி ஏற்படுகிறது, அதை எப்படி நான் நிவர்த்தி செய்கிறது அப்படின்னு தன்னுடைய உஸ்தாதிட்ட போய் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போய் கேட்குறாங்க. எந்த அளவிற்கு மனன சக்தியில் புலி அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய உஸ்தாத் அவர்கள் எழுதின ஹதீஸ் கிதாப் முழுவதையும் மனனம் செய்தவர்கள். அப்படி எல்லா விஷயங்களையும் மனனம் செஞ்சவங்க. இன்னும் குர்ஆன் ஷரீஃபை கிட்டத்தட்ட சிறு பிராயத்திலேயே முழுவதுமாக மனனம் செய்தவர்கள்ங்கிற நிறைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய உஸ்தாதிட்ட போய் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு இப்போ தற்காலத்தில் மனனம் செய்த விஷயங்களில் நிறைய மறதி ஏற்படுவது போன்று தெரிகிறது, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் கேட்டதாகவும், அதற்கு அவர்களுடைய உஸ்தாத் வக்கீ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதில் சொன்னதாக அவங்களே தங்களுடைய கிதாபில் எழுதினதாக சில செய்திகளை நாம் பார்க்க முடியும். அதற்கு அந்த உஸ்தாத் வக்கீ அவர்கள் சொன்னார்கள், ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி, பாவமான பார்வைகள், பாவமான செயல்கள், பாவமான விஷயங்களை நீ விட்டுவிடு என்பதாக எனக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க, நேர்வழி காட்டினார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அதாவது தங்களுடைய சுயசரிதை என்பதாக சொல்லுவோம் இல்லையா, நிறையா பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அக்னி சிறகுகள் அப்படின்னு சொல்லி கூட என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, தங்களை பற்றி உண்டான சுயசரிதையை கலாம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நிறைய தங்களை பற்றி உண்டான செய்திகளையும் கூட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இது கவிதை நடையில் என்ன செய்வாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. தீவானாத் அப்படின்னு சொல்லப்படும் கவிதைகள் எழுதக்கூடியதிலையும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு பெரிய கைதேர்ந்த நபராக இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய கவிதையினுடைய நூல்களில் இருந்து உண்டான ஒரு செய்தி தான் இது. இந்த செய்திக்கு மேய்ச்சாக ஒரு விஷயத்தையும் பதிவு செய்வார்கள். ஒரு நேரத்தில் எங்களுடைய அந்த ஆசிரமத்தை, அந்த வகுப்பறைகளை கூட்டுவதற்காக வேண்டின்னு சொல்லி ஒரு பெண் வருவாங்க. அவர்களுடைய கொலுசு சத்தம் கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருக்கும். அவர்கள் அணிந்து வந்திருக்கக்கூடிய அந்த கொலுசனுடைய சப்தத்தை கேட்டு ஒரு முறை அந்த காலை நான் பார்த்து விட்டேன், அதிலிருந்து எனக்கு உண்டான மறதி இது ஏற்பட்டது அப்படிங்கிற செய்தியை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு வைத்திருப்பதாகவும் சில கிதாபுகளில் நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னைக்கு நாம் ஆன்லைனை திறந்தோம் அப்படின்னு சொன்னாலே எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் வரும், அப்படித்தானே? ஏதாவது ஒரு டிக்கெட்டை நம்ம பதிவதற்காக வேண்டி ஐஆர்சிடிசிக்குள்ளே போனாலும் கீழே விளம்பரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது சாதாரண விளம்பரங்கள் எல்லாம் இல்லை, எல்லாம் அரைகுறை உடையோடு உண்டான விளம்பரங்கள் தான் ஓடிக்கொண்டு இருக்கும். இந்த மாதிரி உண்டான விஷயங்களின் பக்கமெல்லாம் நம்மளுடைய பார்வைகள் செல்லும் பொழுது, அப்போ நம்மளுடைய மனன சக்திகள், நம்மளுடைய ஹிஃபுது தன்மைகள் எல்லாம் எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து இயம்பும் பொழுது அதை நாம் என்ன செய்யணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பிள்ளைகளை கொண்டு வரணும். அதற்குண்டான வழிமுறைகளை நாம் பார்க்கணும். இது போன்ற விஷயங்களை எல்லாம் தேடி எடுத்து நாம் சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பார்வையின் மூலம் நம்மளுக்கு உண்டான குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்தல், ஹதீஸுகளை மனனம் செய்தல், நல்ல விஷயங்களை படித்தல், அதை நாம் மெமரி பண்ணிக்கிறதுங்கிறதுல குறை ஏற்படும் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யப்படுகிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உணர்த்துகிறது. அல்லாஹ் தஆலா நல்ல விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்தி
தீய விஷயங்களின் பக்கம் பார்வையை செலுத்தாமல் பாதுகாக்கக்கூடிய நற்பாகியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.